வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மல்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை சர்வதேச நாணய நிதியத்தின் அறிவிப்பு. அமைச்சர்களான ஹந்துனித்தி சமரசிங்கவுடன் பதவி விலக வேண்டும், சபையில் சிறிய சமிந்த விஜயசிறி. கொழும்பின் பல பகுதிகளில் 12 மணி நேர நீர் விநியோக தடை. ஜனாதிபதி நிதி மோசடி, முன்னாள் அமைச்சர்கள் 12 பேரின் வங்கிக் கணக்குகளை பரிசோதிக்க அனுமதி. எம்மை சிறைக்கு அனுப்புவதால் மக்கள் பிரச்சினை தீராது, நாமல் ராஜபக்ஷ காட்டம். மன்னாரில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் கடற்படை அதிகாரியின் சடலம் மீட்பு. பாதாள உலக கும்பலின் அச்சுறுத்தலுக்கு உள்ளான அரசாங்கம் எதிர்க்கட்சிகள் மீது பழி சுமத்துகின்றது, நளின் பண்டார. பதில் கணக்காய்வாளர் நாயகத்திற்கு சேவை நீடிப்பு. வேகமாக பரவும் டெங்கு சிக்கன்குனியா, சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை. வைத்தியசாலையில் விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்த நோயாளி. பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். இலங்கை தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 4வது மீளாய்வுடன் தொடர்புடைய ஊழியர் மட்ட ஒப்பந்தத்தை விரைவாக எட்டுவதற்கு எதிர்பார்ப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இதற்காக இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என அதன் தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலி கொசெக் சுட்டிக்காட்டியுள்ளார். இவர் இதனை வாராந்திர சர்வதேச நாணய நிதியத்தின் தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டார். குறித்த ஊழியர் மட்ட ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இலங்கை நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான 2 விடயங்களை வலியுறுத்திய ஜூலி கொசெக் மேலும் கூறுகையில், செலவுகளை ஈடுகட்டும் வகையில் மின்சார விலை நிர்ணயத்தை மீண்டும் நிறுவுவது மற்றும் தானியங்கி மின்சார விலை சரிசெய்வு முறைமையின் உரிய செயல்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க, கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி ஆகியோர் உடன் பதவி விலக வேண்டும், பொறுப்புகளை புறக்கோட்டை வர்த்தகர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். உப்பு பிரச்சினை பற்றி பேசும்போது ஆளுந்தரப்பால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அரசாங்கத்தின் பலவீனத்தை சுட்டிக்காட்டும் போது அதனை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இவர்களுக்கு கிடையாது. எதிர்க்கட்சியின் உறுப்பினர் அர்ச்சுனா எழுப்பிய கேள்விகளுக்கு கைத்தொழில் அமைச்சர் சுனில் கந்தநெத்தி முறையாக பதிலளிக்கவில்லை. மாறாக பாதாள குழுவை போன்று பேசுகிறார். அமைச்சர் சுனில் கந்தநெத்தி சபைக்கு பொருந்தாத வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார். அரிசி, மா உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தேவையில்லை. புறக்கோட்டை வர்த்தகர்கள் அவற்றை இறக்குமதி செய்வார்கள். ஆகவே பொறுப்பான அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்றார். அம்பத்தலே நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் அத்தியாவசிய மேம்பாட்டு பணிகள் காரணமாக கொழும்பின் பல பகுதிகளில் எதிர்வரும் 25ஆம் தேதி நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை 12 மணி நேரம் நீர் விநியோகம் தடைப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதன் காரணமாக கொழும்பு நகரத்திற்குள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு ஏற்படும் சிரமத்தை தவிர்க்க பொதுமக்கள் முன்கூட்டியே தேவையான தண்ணீரை சேகரித்து வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அந்த வகையில் கொழும்பு 1 முதல் 15 வரை கோட்டை, கடுவல, பத்ரமுல்ல, குலன்னாவை, கொட்டிகாவத்து, முள்ளேரியாவு, IDH, மகரகம, தெகிவல, கல்கிஷ், ரத்மாரணி மற்றும் மொரட்டு ஆகிய பகுதிகளில் குறித்த நீர் விநியோக தடை ஏற்படும். ஜனாதிபதி நிதிய மோசடி குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட 12 பேரின் வங்கி கணக்குகளை பரிசோதிப்பதற்கு நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. போலியான தகவல்களை சமர்ப்பித்து ஜனாதிபதி நிதியத்தில் அங்கீகரித்து உயர்ந்தபட்ச தொகையை விடவும் கூடுதலான தொகையை பெற்று மோசடி செய்துள்ளதாக குறித்த 12 பேரின் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கெகலிய ட்ரம்புக்வெல்ல, ராஜித சேனாரத்ன, தயாசிரி ஜெயசேகர, சுனில் பிரேமஜெயந்த், PL நிஷாந்த், விதுர விக்ரமநாயக்க ஆகியோரின் வங்கிக் கணக்குகளும் பரிசோதிக்கப்படவுள்ளது. மேலும் மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, கோட்டபாய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் ஜனாதிபதிகளாக இருந்த காலப்பகுதிகளிலேயே இந்த ஜனாதிபதி நிதியத்தின் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இதுகுறித்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கும்படி கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் அரசு வங்கிகளுக்கு கட்டளையிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதிக்காக சுமார் 450 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன் கடிதங்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார்.
இலங்கை மத்திய வங்கியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். சுமார் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வாகனங்கள் ஏற்கனவே நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது கூறினார். மேலும் 2025ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எம்மை சிறைக்கு அனுப்பினால் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடையாது. எம்மீது முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தின் ஊடாக தீர்த்துக் கொள்கிறோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷக்களையும் கடந்த அரசாங்கங்களையும் விமர்சித்துக் கொண்டிருக்காமல் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுங்கள். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் இதுவரையில் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது? உப்பு பிரச்சினைக்கு தீர்வு காணாதவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக் கொள்வது சந்தேகத்திற்குரியதே. உணவின் அடிப்படை பொருளாகவே உப்பு காணப்படுகின்றது. ஆகவே உப்பு உற்பத்தியில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைகளுக்கு உடன் தீர்வு காணுங்கள். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நானும் ராணுவ வீரன் என்று குறிப்பிட்டுக் கொண்டு தெரிந்தவர்கள் தற்போது தலைமறைவாகியுள்ளார்கள். ராணுவத்தில் சேவையாற்றிய பலர் என்று ஆளும் தரப்பில் உள்ளார்கள். பலர் பதில் அமைச்சர்களாகவும் உள்ளார்கள். ராணுவ வீரர்களை வீரர்கள் என்று குறிப்பிடும் தத்துணிவு இவர்களுக்கு கிடையாது. தேர்தலுக்கு முன்னர் ராணுவ வீரர்களை சிப்பாய் என்று குறிப்பிடவில்லை என்றார். வடக்கு தெற்கு மக்களின் அபிலாஷைகளை புரிந்து கொள்ளாமல் ஜனாதிபதி செயல்படுகிறார். யுத்த வெற்றியின் போது ஜனாதிபதி செயல்பட்ட விதம் பல விடயங்களை உணர்த்தியுள்ளது என சர்வஜன சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தற்போது சகல தரப்பினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றது. எமது தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. கடந்த காலங்களில் எம்மீதும் ஏனைய தரப்பினர் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தீர்கள். இப்போது இவ்வாறு பேச்சுவார்த்தையில் ஈடுபட முன்வருகின்றீர்கள். யுத்த வெற்றி விழாவின் போது ஜனாதிபதி நாடகம் அரங்கேற்றினார் என்று குறிப்பிட வேண்டும். ராணுவத்தினரை படையினர் என்று எவ்வாறு குறிப்பிட முடியும்? அவ்வாறு குறிப்பிடுவதாயின் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர ராணுவ வீரர் இல்லையா? அவரை சிப்பா என்று அழைப்பீர்கள். ராணுவத்தினருக்கு உரிய மரியாதை மற்றும் கௌரவத்தை வழங்குங்கள். வடக்கு மக்களின் அபிலாசைகளையும் தெற்கு மக்களின் அபிலாசைகளையும் ஜனாதிபதி விளங்கிக் கொள்ளவில்லை. யுத்த வெற்றி தினத்தன்று ஜனாதிபதி செயற்பட்ட விதம் பல விடயங்களை உணர்த்துகின்றது. கண்மூடித்தனமான மனநிலையிலிருந்து விடுபட்டு யதார்த்த நிலைக்கு அமைய செயற்படுங்கள் என்றார். மன்னார் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட அச்சங்குளம் கடற்கரை பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் கடற்படை அதிகாரி ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த கடற்படை அதிகாரி 37 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை என தெரிய வந்துள்ளது. குறித்த அதிகாரி தன்னைத்தானே சுட்டு உயிர்மாய்த்துக் கொண்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவமானது அச்சங்குளம் கடற்கரையோரத்தில் அமைக்கப்பட்டு கடற்படையின் கண்காணிப்பு காவலரணில் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. சம்பவ இடத்திற்கு முதல் கட்ட விசாரணைகளுக்காக முருங்கன் போலீசார் தடவியல் நிபுணர்கள் சென்று பார்வையிட்டனர். பின்னர் மன்னார் மாவட்ட நீதிபதி வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு விசாரணைகளின் பின்னர் மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. இவரது மரணத்திற்கான காரணம் இதுவரை தெரிய வராத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அரசாங்கம் தற்போது பாதாள உலக கும்பலின் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளது. தமது பலவீனத்தை மறைப்பதற்காகவே எதிர்க்கட்சிகளுக்கு பாதாள உலக குழுவுடன் தொடர்பிருப்பதாக வீண் பழி சுமத்தப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் எம்மீது வீண் பழி சுமத்தி கொண்டிருக்காமல் பாதாள உலக குழுக்களை ஒழிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கம் அதன் இயலாமையை மறைப்பதற்காகவே இவ்வாறு பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறது. பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களில் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இல்லாது போயுள்ளது. அதனை மீள பெற்றுக்கொள்வதற்காகவே இன்று அரசாங்கம் சுயேட்சை குழுக்கள் மற்றும் எமது உறுப்பினர்களின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறது. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்காக அரசாங்கம் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. கொழும்பில் ஆட்சி அமைப்பதற்கு பல கட்சிகள் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றன. அதற்கமைய விரைவில் தேசிய மக்கள் சக்தி கொழும்பில் அதன் பலத்தை இழக்கும். சுயேட்சை குழுக்கள் பல எம்முடனும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் ஆளும் எதிர்த்தரப்பினர் அனைவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் என்றார். பதில் கணக்காய்வாளர் நாயகமாக பணியாற்றி வரும் தர்மபாலவுக்கு 6 மாத சேவை நீடிப்பு வழங்குவதற்கு அரசியலமைப்பு சபையின் அனுமதி கிடைத்துள்ளது.
நேற்று பிற்பகல் கூடிய அரசியலமைப்பு சபை ஜனாதிபதியின் முன்மொழிவுக்கு இவ்வாறு அனுமதி வழங்கியுள்ளது. முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் ஓய்வு பெற்றதை அடுத்து அந்த பதவி தற்போது 44 நாட்களாக வெற்றிடமாக உள்ளது. இதன்படி பதில் கணக்காய்வாளர் நாயகமாக பணியாற்றி வரும் GST தர்மபாலவுக்கு 6 மாத சேவை நீடிப்பு வழங்குவதற்காக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவினால் அரசியலமைப்பு சபையிடம் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுக்கு இவ்வாறு அனுமதி கிடைத்துள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய்கள் பரவும் ஆபத்து அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பினர் எச்சரித்துள்ளனர். லேடி ரிச்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் இளம் பிள்ளைகள் நிபுணர் வைத்தியர் தீவால் பெரேரா மழையுடனான வானிலையால் ஆபத்தான நுளம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, சில சந்தர்ப்பங்களில் மூக்கில் கருப்பு புள்ளிகள் தென்படல் போன்ற ஆரம்ப அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வெள்ளவத்தையில் கண்டெடுக்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட T-56 துப்பாக்கி தொடர்பான விசாரணைகள் பயங்கரவாத புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது போலீஸ் செய்தி தொடர்பாளர் புத்திக மெனதுங்க இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஹெவ்லாக் சிட்டி வீட்டு தொகுதியின் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கண்டெடுக்கப்பட்ட துப்பாக்கி தொடர்பாக 40 மற்றும் 68 வயதுடைய 2 பெண்கள் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. புலனறுவை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளியொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தன்னைத்தானே காயப்படுத்தி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 18ஆம் தேதி மாத்தளையில் இருந்து வந்த 55 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவரே இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் சிறுநீரக நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. புலனறுவை பொது வைத்தியசாலையில் 23வது விடுதியில் 5 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று மதியம் பழங்களை வெட்டுவதற்காக தன்னிடம் வைத்திருந்த சிறிய கத்தியால் தனது மார்பில் காயப்படுத்தியுள்ளார். அவரது நோயால் ஏற்பட்ட வலி காரணமாக அவர் உயிர்மாய்த்து கொண்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யாழில் ஆலய உண்டியலுடன் மோதி விபத்துக்குள்ளான முதியவர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். சரசாலை தெற்கு சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த 71 வயதுடைய வைத்திலிங்கம் சிவராஜன் என்பவரே இதன்போது உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த 16ஆம் தேதி வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த சமயம் கொடிகாமம் பிள்ளையார் கோவிலுக்கு அருகாமையில் இருந்த சீமெந்திலான உண்டியலுடன் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் மயக்கமடைந்துள்ளார். பின்னர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பிரதான செய்திகளுடன். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.